விமர்சனங்கள். அதிமுக கூட்டணி பலம் இல்ல, திமுக கூட்டணி பலம் அதிகம், இந்தியா கூட்டணி பலம் அதிகம், அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை. அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன. அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது. விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாத கொள்ளாத மக்களுக்கு குழப்பத்தை உருவாக்கிய விதமாக தேர்தலுக்கு எல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள். இவ்வளவுக்கு இடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாம் இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலும் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று என்பதை மகிழ்ச்சியுடன் அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டது. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் கூட்டணி அமைக்கும். அந்த கூட்டணியில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றது. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 குறைவு 0.62 வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றார். பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தமறை. ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகள் வெளியிடும் நடுநிலையோடு இது உங்க பத்திரிகையிலேயும் ஆதாரமான ஒரு செய்தி. அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2019 33.52% வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறார். கூட்டணி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் 33.52%. 2024 இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 26.93. ஆக 2019க்கும் 2021 பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்கு, வித்தியாசம் குறைவாக இருக்கு. ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் 6.51. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 பெற்ற வாக்குகள் குறைவு. ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்னைக்கு குறைந்திருக்கிறது, 6.5% குறைஞ்சிருக்குது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2019 கூட்டணியை போட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் 53.21. 2024 அவர்கள் கூட்டணி வாக்குகள் 46.97. ஆக 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு, 6.32% வாக்கு குறைஞ்சது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றது. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றது, திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றது. ஆனா பத்திரிகை ஊடகத்தில் என்ன பேசுறாங்க, அதிமுக வாக்கு வேற கட்சிக்கு போயிட்டே சொல்றாங்க. அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகல. அதை விட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. 7 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கோம். இப்ப தென் மாவட்டங்கள் அதிமுக வலுப்பெறலையா? வலுப்பெறும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். நாடாளுமன்ற நீங்க சேலத்திலேயே எடுத்துங்க, நீங்க எல்லாம் சேல பகுதியை சேர்ந்து 2019 சேல நாடாளுமன்ற தேர்தல்ல எப்படி இருக்கு, இப்ப நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருக்கு தெரியும்.
ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்காக சட்டமன்ற தேர்தல் வேற நாடாளுமன்ற தேர்தல். ஆகவே இன்னைக்கு கடந்த காலத்துல பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தல்ல அதுல உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதி நாங்க மத்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலதுதான் வருவதற்கு பின்னணி இருக்குல்ல ஒரு சில தொகுதிகள் இன்னைக்கு சொல்றீங்க அதையெல்லாம் சரி செய்யப்படுகிறது. அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் பல இடங்கள்ல பாஜக இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அந்த அதிமுக போயிருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்காங்க. சார் உங்க அமைச்சரவையில் இருந்தவரே சொல்லியிருக்காரு சார். நடந்து முடிஞ்சதுதான் ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்து. 2014 வேற மாதிரி போட்டு 2010 அதுக்கு அடுத்த வருது 2019 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிகள் மாறி மாறி அமைச்சிட்டு இருக்காங்க. ஆகவே அந்தந்த தேர்வும் போது அந்தந்த தேர்வு அறிந்த போது சூழ்நிலைக்கு தக்கவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறு தோல்வி அடைஞ்சும் கிடையாது. நீங்க 1991 திமுக 2 இடம் தான் 1996 அண்ணா திமுக 4 இடம் தான். திமுக அழிஞ்சு போச்சா அது அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்க 2014 திமுக தமிழகத்துல ஒரு இடம் கூட நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறல. இப்ப வெற்றி பெற்று இல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு வரப்பெய்த ஒரு பொய்யான சார் உங்க கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களே சொல்லியிருக்காரு பிஜேபி கூட்டணியில இருந்தா நாங்க அதிக இடங்களை பெற்றிருக்கோம் இந்த கருத்து சொல்லியிருக்காரு. பத்திரிகை திருத்தணி பத்திரிகை வந்து 6 அதிமுக பாஜக புரிந்து போட்டிருந்தால் 16 இது மாதிரி கருத்து தகவல் சொல்லியிருக்காரு. வேற எந்த கருத்து சொல்லல. பத்திரிகையில வந்த செய்திகளை ஊடகங்கள் கேட்கறீங்க அது சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு விருப்பமான செய்தி வேணும் பத்திரிகையிலையா ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்து பாருங்க. இதையெல்லாம் வந்து வச்சுட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. சார் இப்ப பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா ஒரு பக்கமும் அதே போல ஓபிஎஸ் அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கூறி வராங்க. நீங்க உங்களுடைய கருத்து என்ன? முடிந்து போனது பேசி என்ன முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரியோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவிக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.